இங்க இருக்கிற அமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார். இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரசிகர் மன்றம் வைப்பதற்கா மக்கள் கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தார்கள் என அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். முன்னேற்ற கழகத்தில் எமர்ஜென்சியிலிருந்து மிஸ்ஸாலிருந்து கஷ்டப்பட்டு சிறைக்கு போனவங்க எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியாக தமிழகத்திலே ஆட்டி படைத்துக் கொடுக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும். இங்க இருக்கிற அமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார். பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார். ஆக நீங்க ஆகுங்க, தப்பு இல்லை, அது உங்க விருப்பம். ஆனா ஒரு அமைச்சர்னு வந்த பிறகு அதில் தான் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. அரசாங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கடமை. அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.